ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். குரு மறைந்த 17 நாளில் சீடனின் உயிர் பிரிந்தது. திரையுலகம் பேரதிர்ச்சி. இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா, திரைக்கதை மன்னன் என திரையுலகில் முடிசூடா மன்னராக வலம் வந்தவர் பாக்யராஜ் இன்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டு அவரது உயிர் பிரிந்தது. பாக்யராஜின் மறைவு தமிழ் திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயிலில் 1953 ஜனவரி 7ஆம் தேதி பாக்யராஜ் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே சினிமா மீது கொண்ட தீராத காதல் பாக்யராஜை தன் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு இழுத்து வந்தது. PUC படிப்பு வரை எட்டிய பாக்யராஜ் இயக்குநர் G. ராமகிருஷ்ணனிடம் உதவி இயக்குநராக தனது முதல் திரைப்பட பணியை ஆரம்பித்தார். 1977ஆம் ஆண்டு இயக்குநர் பாரதிராஜாவின் 16 வயது நிலை படத்தில் உதவி இயக்குநராக தனது திரை வாழ்க்கையை துவக்கினார். அடுத்து கிழக்கே போகும் ரயில் மற்றும் சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களிலும் உதவி இயக்குநராக பணியாற்றினார். 1979இல் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்தார். மேலும் குடும்பக் கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தார். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பத்திரிகையாளர் என பல அவதாரங்களை எடுத்து அனைத்திலும் வெற்றியும் கண்டவர். தன்னிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பாக்யராஜை ஹீரோவாக அறிமுகப்படுத்தியதும் பாரதிராஜாதான். தற்போதும் கூட ஓரிரு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார். எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த பாக்யராஜ் அவரது மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை துவங்கினார். அதன் பிறகு கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். 2006இல் அதிமுகவில் இருந்து விலகி கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்த பாக்யராஜ் அப்போது நடந்த சட்டசபை தேர்தலில் பிரச்சாரமும் செய்தார். பின்னர் அதிலிருந்தும் விலகி அரசியலில் இருந்து விலகியிருந்தார். பாண்டியராஜன், பார்த்திபன் போன்ற திறமையான இயக்குநர்களை உருவாக்கியவர் பாக்யராஜ். நடிகை ஊர்வசியை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள், பிலிம்பேர் விருது, சைமா வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர். இவருக்கு பூர்ணிமா என்ற மனைவியும், சாந்தனு என்ற மகனும், சரண்யா என்ற மகளும் உள்ளனர். சென்னை 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து பாக்யராஜின் உடல் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. திரையுலகினர், ரசிகர்கள் என ஏராளமானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாளை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் பாக்யராஜ் மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பாக்யராஜ் உடலுக்கு அரசு மரியாதை, முதல்வர் விஜய் அறிவிப்பு. இயக்குநர் பாக்யராஜின் மறைவுக்கு கவர்னர் அர்லேகர், முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கவர்னர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், இயக்குநர் பாக்யராஜ் மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பாகும். தனித்துவமான கதை சொல்லும் திறன், படைப்பாற்றல் மற்றும் தமிழ் சினிமாவிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பு அவரை ரசிகர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்க செய்துள்ளது. அவரது திரைப்பயணம் மற்றும் மரபு பல தலைமுறை திரைப்பட கலைஞர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும். அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் எண்ணற்ற ரசிகர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அன்னாரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என கவர்னர் அர்லேகர் கூறியுள்ளார். முதல்வர் விஜயின் இரங்கல் செய்தி. தமிழ் திரையுலகின் தலைசிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த பாக்யராஜ் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன். கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் பாக்யராஜ். அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். திரைத்துறையில் பாக்யராஜின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினின் அறிக்கை. ஆசான் மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவரையும் இழந்துவிட்டது தமிழ் திரையுலகம். இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னராக அனைவரையும் ஈர்த்த யதார்த்த நாயகனாக சிக்கலான சூழலையும் சிறிய வசனத்தில் கடத்திவிடும் ஆற்றல் பெற்ற எழுத்தாளராக என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குநராக வலம் வந்தவர் பாக்யராஜ். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குநர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர். அவரை இழந்து தவிக்கும் பூர்ணிமா பாக்யராஜ், சாந்தனு, சரண்யா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள். தமது படைப்புகளால் பாக்யராஜ் என்றென்றும் தமிழக மக்களின் பிரிக்க முடியாத அங்கமாக தொடர்ந்து வாழ்வார் என ஸ்டாலின் கூறியுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, பி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாஜ பிளஸ் தவேக பிளஸ் திமுக ஆகஸ்டில் அணி மாற்றம், அரசியலில் அடுத்த ஷாக். சட்டசபை தேர்தலுக்கு பின் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லிம் லீக் கட்சிகள் வெளியேறி தவேக அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளன. இரு கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற கட்சிகள் தவேக அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளன. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் முடிவை மதிமுக அறிவிக்க உள்ளது. இப்போது தவேக அரசுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மத்திய அரசின் முழு ஆதரவு தேவைப்படுகிறது. அதனால்தான் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கவே தவேக விரும்புகிறது. அதற்கான வாய்ப்பாக டில்லியில் நடக்கும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ புத்தக வெளியீட்டு விழாவை தவேக தலைமை கருதுகிறது. வைகோவின் பார்லிமெண்ட் உரைகளை தொகுத்து நூலாக வெளியிட உள்ளனர். வரும் ஆகஸ்ட் 4 டில்லியில் நடக்கும் இந்நூல் வெளியீட்டு விழாவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் வெளியிட முதல்வர் விஜய் பெற்றுக் கொள்கிறார். பாஜக தவேக நெருக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளை வைகோ செய்து வருவதாக தெரிகிறது. இதற்கிடையே கூட்டணி கட்சிகள் கழன்றதால் புதிய அணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது. மாநில ஆட்சி கைவிட்டு போன நிலையில் மத்திய அரசையும் பகைக்க திமுக தலைமை விரும்பவில்லை. ஏற்கனவே திமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலர் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகளின் வளையத்தில் உள்ளனர். எனவே பாஜகவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த திமுகவும் விரும்புகிறது. இந்த சூழலில் சென்னை நந்தனத்தில் நாடார் சமுதாய அமைப்புகளின் சார்பில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் காமராஜர் பிறந்தநாள் விழா வரும் ஆகஸ்ட் 10 நடக்கிறது. அந்த மேடையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, திமுக தலைவர் ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் கைகோர்க்க உள்ளதாக திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய முக்கிய அரசியல் நடவடிக்கைகளாக இந்த நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து அரங்கேற உள்ளன. வரும் ஆகஸ்டில் புதிய அணி மாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உருவாகி உள்ளன. கோயில்களில் தவேக அத்துமீறல், இந்து முன்னணி கண்டனம். தமிழகத்தில் பல்வேறு கோவில் கருவறைகளில் முதல்வர் விஜய் போட்டோவை கட்சியினர் வைத்து வழிபாடு நடத்திய சம்பவங்களுக்கு இந்து முன்னணி கடுமையாக விமர்சித்துள்ளது. இதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியத்தின் அறிக்கை. கடந்த 22 முதல்வர் விஜய் பிறந்த நாள். இந்து முன்னணி சார்பில் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்துடன் அவர் தமிழகத்துக்கு நல்லாட்சி தர வேண்டும் என வாழ்த்துகிறோம். விஜய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பழனி கோவிலில் தவேக மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்துள்ளார். அப்போது தங்கத்தேரில் முதல்வர் விஜய் படம் வைக்கப்பட்டிருந்தது. நாமக்கல் மாவட்டம் பலப்பட்டறை மாரியம்மன் கோவிலில் நடந்த வழிபாட்டின் போது பூசாரியை மிரட்டி கருவறையில் அம்மனுக்கு இணையாக விஜய் படத்தை வைத்து தவேகவினர் சிறப்பு பூஜை நடத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டங்களின் போது விநாயகர் மற்றும் அம்மன் கோவில்களின் கருவறைகளில் விஜய் படத்தை வைத்து வழிபாடு நடத்தியுள்ளனர். தமிழகத்தில் இந்துக்கள் வழிபடும் தெய்வங்களுக்கு இணையாக விஜய் படத்தை வைத்து கட்சியினர் நடத்திய இத்தகைய செயல்கள் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இதுகுறித்து விஜய் தனது கட்சியினருக்கு உடனடியாக உரிய வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் மெகா ட்விஸ்ட், ஸ்டாலின் பிரேமலதா திடீர் சந்திப்பு. திருவாரூரில் சமீபத்தில் நடந்த திருமண விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அப்போது எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்களாக சென்றால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது.
இன்றைக்கு திமுகவுக்கு கூட்டணியே தேவையில்லை என சொல்கின்றனர், அதை பரிசீலிப்போம் என்றார். இதை அடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் இல்லத்தில் அவரை பிரேமலதாவும் தேமுதிக எம்பி சுதீஷும் சந்தித்தனர். காலையில் இனி கூட்டணி இல்லை என அறிவித்த ஸ்டாலினை மாலையில் அவசரமாக பிரேமலதா சந்தித்துள்ளார். இதுகுறித்து திமுக தரப்பில் கூறியதாவது: திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளியேறிய நிலையில் மதிமுக வெளியேறினாலும் திமுக கூட்டணியில் நீடிக்கவே தேமுதிக விரும்புகிறது. இதை ஸ்டாலினிடம் பிரேமலதா தெரிவித்துள்ளார். மேலும் சட்டசபையில் அப்பாவை காணோம் என முதல்வர் விஜய் பேசியது தனக்கு பிடிக்கவில்லை என கூறியுள்ளார். தவிக அரசுக்கு எதிராக திமுக முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களிலும் தேமுதிக பங்கேற்கும் என்றும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். முனுசாமி எதிர்ப்பை மீறி வேலுமணிக்கு பதவி, சண்முகத்துக்கு மட்டும் கரார், பழனிசாமி அதிரடி. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவை சரி செய்யும் முயற்சியில் பொதுச் செயலர் பழனிசாமி இறங்கியுள்ள போதும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துடன் மோதல் தொடருகிறது. இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: அதிருப்தி அணியினர் பழனிசாமியுடன் இணைந்த போதும் பறித்த பதவிகளை திரும்ப கொடுக்காமல் பழனிசாமி பிடிவாதமாக இருந்தார். இதனால் அதிருப்தியான பலர் கட்சி தாவ தயாராகினர். இதையடுத்து பழனிசாமிக்கு நெருக்கமான முன்னாள் நீதிபதி, தொழிலதிபர்கள் சிலர் அவரை சந்தித்து பேசினர். அப்போது திரும்பி வந்தவர்களுக்கு பதவி கொடுக்காமல் பழி வாங்குவது நல்லதல்ல. கொங்கு மண்டலத்தில் அதிமுக மீள வேலுமணி, தங்கமணி அவசியம். எல்லாருக்கும் பதவியை கொடுத்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என அறிவுரை கூறியுள்ளனர். அதன்படி பிளவை ஒட்ட வைக்கும் முயற்சியாக விஸ்வநாதன், வேலுமணி ஆகியோருக்கு துணை பொதுச் செயலர் பதவியை கொடுத்துள்ளார். வேலுமணிக்கு தனக்கு இணையாக துணை பொதுச் செயலர் பதவி கொடுத்ததை கே.பி. முனுசாமி எதிர்த்துள்ளார். அதை தாண்டிதான் வேலுமணிக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தனக்கும் அதே பதவி தர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் எதிர்பார்த்தார். ஆனால் அவரை பழனிசாமி நம்பவில்லை. தங்கமணி மீதான கோபம் இன்னும் குறையாததால் கும்பலோடு கும்பலாக அமைப்பு செயலர் பதவியை பழனிசாமி கொடுத்துள்ளார். கட்சி தாவும் முடிவில் இருக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கொள்கை பரப்பு இணை செயலர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சி.வி. சண்முகத்துக்கு இதுவரை எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை. ஏனெனில் எம்.எல்.ஏ. பதவியை காப்பாற்ற பழனிசாமிக்கு ஆதரவாக கடிதம் கொடுத்த சண்முகம் இன்று வரை பழனிசாமியை சந்திக்கவில்லை. மாறாக பழனிசாமிக்கு எதிராக பேசி வருகிறார். இதனால் அவர் மீது கடும் கோபத்தில் பழனிசாமி இருக்கிறார். எனவேதான் அவருக்கு எவ்வித பதவியும் கொடுக்கவில்லை. இனி தன்னை பற்றி சண்முகம் பேசினால் கட்சியிலிருந்து நீக்கவும் பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் என அவர்கள் கூறினர். இறங்கிய வேகத்தில் மீண்டும் ஏற்றம் கண்டது தங்கம் விலை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,06,960 ரூபாய்க்கும், கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 13,370 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் 1,840 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.